ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் 47ஆம் நாள் உயிர்த்த ஞாயிறு தியானத்திற்கு அன்புடன் அழைக்கிறேன். உயிர்ப்பு என்பது சாவின் எதிரி. சாவின் பின் ஒன்றுமில்லை என்கின்ற நிலையை இல்லாதொழிப்பது அல்லது மறுப்பதுதான் உயிர்ப்பு. மரணத்தின் மேல் நிகழ்ந்த வெற்றியை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே எம்மை அடிமைப்படுத்தும் மரணத்திலிருந்து வெற்றியை பெற உயிர்ப்பு எம்மை அழைக்கிறது. நான் இயேசுவை ஆண்டவரை கண்டேன் என்று மகதலேனா மரியாள் சீடர்களிடம் கூறினாள். இன்று நாம் இயேசுவை காண இந்த உயிர்ப்பு நம்மை அழைக்கிறது. மகதலேனா மரியாள் அந்த இயேசுவை காண ஒரு நீண்ட தொடர் பயணத்தை அவள் மேற்கொண்டாள். தொடர் தேடலை அவள் செய்தாள். அவளின் தொடர் தேடல் அவளுக்கு இயேசுவை காண்பித்தது. அவரை எங்கே வைத்தீர்கள், எனக்கு சொல்லுங்கள், நான் அவரை எடுத்துக்கொள்வேன். இன்று நாம் இயேசுவை காண ஒரு தொடர் தேடல் அவசியம். நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வும், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்றார் மார்த்தாள் மரியாளிடத்திலே. அந்த வாழ்வை பற்றி கொள்ள நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்றால் கல்லை புரட்டி விடுதல், தடையான முட்டுக்கட்டையான எதிரானவற்றை புரட்டுதல், கட்டுக்களை அவிழ்த்து விடுதல், நம்மை முடக்குகின்ற அமைதிப்படுத்துகிற செயற்படாமல் தடுக்கிற காரியங்களை அவிழ்த்தல். இவைதான் விசுவாசம். இந்த விசுவாசம் இருந்தால் மரித்தாலும் பிழைப்பான். உயிர்த்தெழுதலும் மெய் வாழ்வும் நானே என்ற இயேசுவை காணவும் பற்றி கொள்ளவும் நாம் தொடர் தேடலில் ஈடுபட வேண்டும் என்ற அழைப்பு இங்கு நமக்கு தரப்படுகிறது. நாம் இயேசுவை காண ஆயத்தமாய் இருக்கிறோம். அங்கு நிற்பவர் ஆண்டவர் தாம் என்று இயேசுவின் அன்பு சீடன் பேதுருவிடம் சொன்னான். பேதுரு கடலில் குதித்தார். யோவான் 21:7. அவரை காண, அவர் இயேசுதான் என்று புரிந்து கொள்ள அவரின் சொல்லுக்கு செவிசாய்க்க வேண்டும். அவரை விட்டு ஓடி வந்தாலும், ஆண்டவர் இயேசு மரித்து போனார் என்று தங்களுடைய சொந்த தொழிலுக்கு திரும்பினாலும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதன் மூலமாய் அவர் இயேசுதான் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இன்று நாம் நம்முடைய கீழ்ப்படுதலின் மூலமாய், அவரிடத்திலே தரித்திருப்பதன் மூலமாய், அவர் சொல்லுவதை கேட்பதன் மூலமாய் அவரை இயேசு என்று நாம் புரிந்து கொள்ள இந்த உயிர்ப்பு நம்மை அழைக்கிறது. நம்முடைய வாழ்விலே அவருடைய சத்தத்துக்கு செவிசாய்க்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? உயிர்த்த இயேசுவை நாம் காண நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.